மேசராசி நேயர்களே, வெறுப்பேத்த வீட்டு பிரச்சனையும் கடுப்பேத்த ஆபீஸ் பிரச்சனையும் குறை சொல்ல சொந்தக்காரனும் இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. விடிய காலையில ஒண்ணுக்கு வருதுன்னு அடிச்சுட்டு எந்திரிக்கிற நீங்க வரப்போற 2026 வாழ்க்கையில முன்னுக்கு ஒரு நினைப்பட எந்திரிச்சிங்கன்னா ஊருப்பட வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கையில அடிப்படாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. அப்படி பார்த்தா இந்நேரம் நீங்க வாங்கின அடிக்கலாம் அம்பானியாவே ஆயிருக்கணும். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு உங்களுக்கே மறந்துடும். துலாம் ராசி நேயர்களே, வருஷம் குளிர்காலம் வருது, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. ஆனா உங்களுக்கு விடிவு காலம் மட்டும் வர மாட்டேன்னு வருத்தப்படுறீங்களா? முடிய வளர்க்க வருஷத்துல 360 நாள் எஃபர்ட் போற நீங்க உங்க மூளையை வளர்க்க மறந்துடுறீங்க. உண்மையாவே துலாம் ரொம்ப அற்புதமான ராசிங்க. டெய்லியும் காலையில நியூஸ் பேப்பர் வாங்கி வாசிங்க. அடுத்த வருடமாச்சும் எப்படி உருப்படி யோசிங்க. மகர ராசி நேயர்களே, நீங்க போனுக்கு சார்ஜ் போட்டா சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுவீங்க, மோட்டர் போட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் மறக்கிற நீங்க ஆகாத போகாத கதையெல்லாம் மறக்காம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு 4 பேர் பாக்குற மாதிரி ஸ்டோரி வச்சு உங்க வாழ்க்கையை கெடுக்க யாரும் வர வேணாம், நீங்களே போதும். மீனராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனா பிரச்சனை மட்டும் இங்கிலீஷ் பட வெப் சீரிஸ் மாதிரி படம் வந்துட்டே இருக்கும். விசேஷ வீட்டுல பிரியாணி போட்டா ஒரு பீஸ் கூட உங்க இலையில இருக்காது. அதுவே பொங்கல் போட்டா அது போட 32 மிளகும் உங்க வாய்க்குள்ள தான் இருக்கும். வரப்போற புது வருஷத்துலயாச்சும் பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு குடும்பத்துக்காக சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. ரிஷபராசி நேயர்களே, கடவுள் ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறப்பார்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கடவுள் சாவியை தொலைச்சாருன்னு நினைக்கிறேன். இப்படி கடவுள் சாவியை தொலைச்சாலும் நீங்க கவலையில சாப்பிடாம இருந்து இழைச்சாலும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு பயனும் இல்ல. மிதுனராசி நேயர்களே, நீங்க ஒண்ணு நினைக்க அதுவும் நடக்க இந்த வருஷம் வரை கூத்தா இருந்திருக்கும். வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா வருஷம் ஒவ்வொன்றும் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கு. நீங்க நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் நல்லவனா தான் இருக்க முடியும், நல்லா இருக்க முடியாது.